அன்பான ரசிகர்களே வணக்கம். சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பில் வாழ்க்கை ஒரு சிலந்தி வலை. எப்படி அந்த வாழ்க்கை ஒரு சிலந்தி வலை? இந்த ஸ்பைடர் வெப்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சிலந்தி வலையை பார்த்துருக்கீங்களா? அது சிலந்தி கூடு கட்டியிருக்கும், வலைன்னு சொல்லுவோம். அதை எந்த இடத்துல நீங்கள் தொட்டாலும் ஒன்னொரு இடம் அதிரும். நீங்கள் இந்த இடத்த தொட்டால் அந்த இடம் அதிரும், அந்த இடத்த தொட்டால் இந்த இடம் அதிரும். அப்போ வாழ்க்கை என்பது பின்னப்பட்ட ஒரு தொடர், இன்டர் ரிலேட்டட். என்னைக்கும் நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்றோ கவனித்த இந்த உடம்பு என்றோ ஒரு நாள் உங்களை பாதுகாக்க தொடங்கும். அதே மாதிரி நாம் தவறாக உண்ட உணவு ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்மளை நோயாக பாதிக்க ஆரம்பிக்குது. யாருக்கோ நாம் செய்த உதவிகள் பிறகு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவி தேவைப்படும் போது ஆள் மாறி வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? வாழ்க்கை என்பது ஒரு தொடர் மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு, இன்டர் ரிலேட்டட் என்று சொல்றோம். சிலந்தி வலைக்கு ஒப்பானது. அதனால காலங்கள் இருக்கும்போது, வாய்ப்புகள் இருக்கும்போது முடிந்தவரை அந்த நல்ல காரியத்தை அது உங்களுக்கோ சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ செய்ய பாருங்க. பிறகு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த உலகம், இந்த காலம், இறைவனுடைய படைப்புகள் உங்களுக்கு திரும்பி அந்த உதவி செய்வதை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். காலை தான் மதியமாகிறது, மதியம்தான் சாயங்காலமாகுது, சாயங்காலம் தான் இரவாகுது, இரவு தான் மறுநாளாக மாறுகிறது. காலை வேறு இரவு வேறு அல்ல, இரவு வேறு மறுநாள் வேறு அல்ல, இதுதான் அதாக மாறுகிறது. ஏன்னா ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு தொடர்பு வைத்திருக்கிறது. ஆக மீண்டும் சொல்கிறேன், வாழ்க்கை என்பது ஒரு சிலந்தி வலையை போல. எந்த இடத்தை தொட்டாலும் ஒன்னொரு இடம் அதிர தொடங்கும். எந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தாலும் ஒன்னொரு இடத்துல அந்த மாற்றத்துக்கான விளைவுகள் ஏற்படும். இதுதான் தமிழ்ல சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பார்த்து கொண்டிருக்கிற ரசிகர்கள், நீங்க என்ன விதைக்க போறீங்க? இன்னைக்கு உங்க உடம்புக்கு என்ன விதைக்க போறீங்க? உங்க மனசுக்கு என்ன விதைக்க போறீங்க? இதை கொண்டுதான் அடுத்த நிமிடம் அறுவடை செய்ய போறீங்க. அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தயாராக போறீங்க. சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.